இன்னைக்கு நம்ம பின்ன கூட்டல் அடிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் அதை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் பிக்சர் கொடுத்துருந்தாங்க. பிக்சரை எப்படி ஃப்ராக்ஷனாக மாற்றுறது அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம டேரெக்டாக ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ராக்ஷனை எப்படி பிக்சராக மாற்றுறது, அந்த பிக்சர்லேருந்து எப்படி எளிமையாக ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த கணக்கை பாருங்கள். 3/4 + 1/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுக்கான பட விளக்கம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறதால 2 ஈக்குவலான ரெக்டாங்கிள்ஸ் நம்ம வரையணும். சரியா? ஃபஸ்ட்டு 3/4க்கு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுடுவோம். இப்போ அதே மாதிரி 1/5க்கு அதே சைஸில் இன்னொரு ரெக்டாங்கிள் போடணும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது இது 3/4ன்னு சொன்னதால மொத்தம் 4 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. டினாமினேட்டரில் 4ன்னு இருக்கிறதால 4 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம இதை என்ன செய்யணும்னா ஈக்குவலாக 4 பார்ட்டாக பிரிக்கணும். ஸோ ஈக்குவலாக 4 பகுதியாக நம்ம பிரிச்சுட்டோம். அதில் எத்தனைக்கு ஷேடிங் கொடுத்துருக்கணும்னா 3 பார்ட்ஸுக்கு ஷேடிங் கொடுத்துருக்கணும். அதனால் 3 பார்ட்ஸ்க்கு நம்ம ஷேடிங் கொடுக்குறோம். இப்போ இந்த 3/4க்கான படத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்தது 1/5ன்னு இருக்குது. இங்கே நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இது நம்ம வரையும் பொழுது எப்படி வரைஞ்சிருக்கோம்? ஹரிசாண்டலாக வரைஞ்சிருக்கோம் கோடு. இந்த பார்ட்டு வரையும் பொழுது கோடு வெர்டிக்கலாக வரையணும். சரியா? இப்போ இதை 5 பார்ட்டாக பிரிக்கணும். 5 அதுவும் சமமாக பிரிக்கணும். ஸோ ஒரு பார்ட்டு பிரிச்சிட்டோம், 2வது பார்ட்டு பிரிச்சிட்டோம், 3வது பார்ட்டு பிரிச்சிட்டோம், 4வது பார்ட்டு, 5வது பார்ட்டு. 5 பார்ட்டு சமமாக அதுவும் பிரிச்சிருக்கோம். எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னத்தில் பார்ட்ஸ் பிரிக்கும் பொழுது ஈக்குவலாக பிரிக்கணும். சரியா? இப்போ இது 1/5ங்கிறதால ஒரு பார்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ஷேடிங் கொடுக்கணும். ஒரு பார்ட்டுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டுக்கு ஷேடிங் கொடுக்கலாம். நான் லாஸ்ட் பார்ட்டுக்கு ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ 2 நம்பர்ஸுக்குமான பட விளக்கம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம். இப்போ உங்களுக்கு எப்படி படம் வரைகிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு போடும்பொழுது பின்னம் கோடு ஹரிசாண்டலாக போடணும். சரியா? நெக்ஸ்ட் பார்ட்டில் போடும்பொழுது கோடு வெர்டிக்கலாக போடணும். ஓகேயா? இப்போ இது 2 நம்ம போட்டுட்டோம். இப்போ இது 2 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரியும், இதே மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் இந்த பாக்ஸில் வரணும், இதோட ஹரிசாண்டல் லைன்ஸ் அந்த பக்கம் போகணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈக்குவலாக பிரியும். அப்போ இப்போ என்ன செய்யணும்? இந்த ஹரிசாண்டல் லைன்ஸை தூக்கி அதே நேராக இங்கே நம்ம வரைகிறோம். 1 2 3 வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி இங்கே 5 கோடாக பிரிஞ்சிருக்கிறது இந்த பக்கம் 5ஆக பிரியணும். ஒன்று 2 3 4 5. இப்போ பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருச்சு. இதுலையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 பாக்ஸ் இங்கேயும் இருக்கும். அதே மாதிரி இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இதுவும் 20 பாக்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டுமே இப்போ என்ன ஆயிடுச்சு? ஈக்குவலண்ட் ஆயிடுச்சு. ஈக்குவலண்ட்டாக இருந்தால் நம்மளால் கூட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இப்போ இந்த 3/4 என்னவா மாறிடுச்சு அப்படின்னா, மொத்தம் எத்தனை பார்ட் இதில் இருக்குது? 20 இருக்குது. அதில் எத்தனைக்கு ஷேடிங் கொடுத்துருக்கோம்? 15க்கு ஷேடிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது 15. இப்போ 3/4ங்கிறது என்னவா மாறிடுச்சு? 15/20ன்னு மாறி இருக்கு. ஆட் பண்ண போகிறோம், அதனால் ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். 1/5 அப்படிங்கிறது என்னவா மாறிடுச்சு? இதுவுமே மொத்தம் 20 பார்ட்ஸ் மொத்தமாக இருக்குது. 1 2 3 4 ஷேடிங் 4. ஸோ இது 4. இந்த பின்னா எப்படி வந்திருக்கு? 4/20ன்னு மாறிடுச்சு. 1/5 4/20ன்னு மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 டினாமினேட்டர்ஸும் சேமாக வந்துருச்சு. 2 டினாமினேட்டர்ஸும் சேமாக வந்ததால் நம்ம அடிஷன் ஈஸியாக போட்டலாம். எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும்? நியூமரேட்டர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த 2 நியூமரேட்டர்ஸையும் 15ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 19/20. ஸோ
ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிக்சரை வச்சு எப்படி மாற்றணும், பிக்சர்லேருந்து எப்படி ஆட் பண்ணுறது ஈஸியாக அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம், இங்கே வந்து 20 இருக்குது, இங்கே வந்து 20 இருக்குது, ஏன் மிஸ் அதை ஆட் பண்ணும்பொழுது 40யாக நம்ம மாற்றுறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எப்போவுமே ஆட் பண்ணும்பொழுது நியூமரேட்டர்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணணும், டினாமினேட்டர்ஸை கட்டாயமாக ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த படத்தை பாருங்க, இந்த 2 படத்தையும் பாருங்க. அங்கே நம்ம வரைஞ்ச அதே படம் தான் இங்கேயும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு 15/20, இது வந்து பார்த்தீங்கன்னா 4/20. நான் என்ன செய்கிறேன், அடிஷன் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறது. அடிஷன்னா என்னது, ரெண்டையும் ஒன்றா சேர்க்கறது. அப்போ இந்த 2 படத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்க்கலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 15 பாக்ஸுக்கு நம்ம ஷேடிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 15 பாக்ஸு ஷேடிங்கை மட்டும் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு நான் இடம் மாற்றிக்கிறேன். எப்படின்னா இந்த மாதிரி இடம் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி அதே 15 தான், இங்கேயும் 15 பாக்ஸ் தான் ஷேடிங் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 அதே சேம் 15 பாக்ஸ் தான் இங்கேயும் ஷேடிங் கொடுத்துருக்கோம். அதனால இதுக்கு பதிலாக இந்த பிக்சரை நான் எடுத்துக்கிட்டு என்ன செய்யறேன்னா ரெண்டையுமே இப்போ நம்ம ஒன்றா சேர்க்க போகிறோம். ஏன்னா அடிஷன்னா என்னது, இரண்டையும் ஒன்றாக்குதல். அதனால இந்த படத்தை நான் என்ன பண்ணுறேன், இந்த படத்துக்கு மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ 2 படத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒன்று மேலே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண உடனே அங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கிறது 19 பாக்ஸுக்கு ஷேடிங் இருக்கும், மொத்தமாக 20 பாக்ஸ் இருக்கும். சரியா, 20 எங்கேயாவது 40 வந்திருக்கா, வரல. அதனால தான் சொல்கிறோம், ஆட் பண்ணும்பொழுது நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும், டினாமினேட்டர்ஸை ஆட் பண்ணவே கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு கணக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஹோம்ஒர்க்காக 2 கணக்கு தரப்போகிறேன். நீங்கள் என்ன செய்யணும்னா கணக்கை எழுதி அதுக்கான படத்தையும் போட்டு அதை ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லணும். சரியா, வாங்க அந்த கணக்கு என்னன்னு பார்க்கலாம். இந்த 2 கணக்கையும் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு எனக்கு ஆன்சரை சொல்லணும். ஓகேயா?